அனைவருக்கும் வணக்கம். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பிடி கொழுக்கட்டை தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா பூ மாதிரி இருக்குது பாருங்கள். அரை கப்பு வெல்லம், அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கரைய விடுங்க. நல்லா கரையட்டும். கரைஞ்சதும் எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். வேறு ஒரு பாத்திரம் போடுங்க. போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் சிறுபருப்பு நல்லா பொரியட்டும். அது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் எள்ளு போட்டுக்கலாம். எள்ளையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து தனியாக தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்தை அடுப்பில் மறுபடியும் போடுங்க. கொதிக்க வச்ச வெல்லம் தண்ணியை அதில் ஊற்றிக்கோங்க. வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அது கூட நம்ம 4 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்ச சிறுபருப்பும் எள்ளையும் அதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். அது கூட கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவையும் போட்டுக்கோங்க. இது 1 டம்ளர் பச்சரிசி. அதை நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவி ஊற வச்சுருக்கேன். இது வெல்லம் எடுத்த கப்புலேயே 1 கப்பு அரிசி. அதை போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கங்க. இது ரேஷன் பச்சரிசி தாங்க. நீங்கள் கடை அரிசி கூட போட்டுக்கலாம். நல்லா அந்த கொதிக்கிற தண்ணியில் நைஸாக அரைச்ச அரிசி மாவை அதில் ஊற்றுங்க. ஊற்றி நல்லா கைவிடாமல் கிண்டுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தா சரியாக இருக்கும். நல்லா சேர்த்து கலரி விடுங்க. இந்த மாதிரி கெட்டி பதம் வந்தோடனே நம்ம இறக்கி வச்சிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கின்னு நல்லா உருண்டை மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி கையில் வச்சு அமுக்குங்க. பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது மாதிரி உருட்டி நம்ம தனியாக தட்டில் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் உருண்டைக்கு நம்ம அப்படியே எடுத்து கொஞ்சம் உருட்டிங்கன்னா அழகாக உருண்டை ஆகிடும். இது மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க. ஒரு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. கொதிச்சுட்ருக்கட்டும். நம்ம போட்ட 1 கப் அரிசிக்கு இத்தனை கொழுக்கட்டை வந்திருக்கு. நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு அது மாதிரி போட்டுக்குங்க. 2 நாள் ஆனாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். மூடி போடுங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு ஸ்லோவில் வச்சு வேக வைங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே எடுத்துடலாம். நீங்களும் ஒரு முறை